ஹாய் ஹலோ, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீ தி டாக்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் குழந்தை அளவுக்கு அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றாங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை அழுதா அடம் பிடிச்சா உடனே அதை சமாதானம் பண்ணுறதுக்கு சாக்லேட் பிஸ்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த சாக்லேட் பிஸ்கெட்ஸ்ல எல்லாம் ஃப்ரீ சுகர்ஸ் தான் இருக்குது. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் சுகரை விட இந்த கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ சுகர்ஸ் தான் குழந்தைங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறாங்க. இந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய உணவுகள், பாட்டில் ஜூஸ்ல இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ சுகர்ஸ் தான். இது நம்ம குழந்தைங்களுக்கு தரக்கூடிய பிஸ்கெட், கேக், சாக்லேட், கெச்சப், அத்தனை வகை ஜூசஸ் அண்ட் பீவரேஜஸ்ல இருக்கு. நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷா போடக்கூடிய வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூசஸ்லயும் இந்த ஃப்ரீ சுகர்ஸ் இருக்கும். ஆனா ஹோல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஹோல் மில்க்ல இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ சுகர்ஸ் கிடையாது. ஹோல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படியே இருக்கும். அதே பழத்தையோ காயோ ஜூஸா மாத்திரம்னா அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் காணாம போயிடும். மிச்சம் இருக்கிறது வெறும் சர்க்கரை தான். நீங்க வாங்கக்கூடிய எல்லா உணவுக்கு பின்னாடியும் இன்கிரீடியன்ட் லிஸ்ட் கண்டிப்பா இருக்கும். இந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை வச்சு மொதல் அந்த உணவுல எவ்வளவு சுகர் சேர்க்கறாங்கன்னு செக் பண்ணுங்க. இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல எந்த பொருள் முதல்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த உணவை முழுசா செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். லிஸ்ட்ல முதல்ல சர்க்கரை இருந்துச்சுன்னா அந்த உணவு முழுக்க முழுக்க சர்க்கரையால ஆனதுன்னு அர்த்தம். சுகர், கேன் சுகர், பிரவுன் சுகர், ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், ஃப்ரூட் ஜூஸ் கான்சென்ட்ரேட், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், குளுக்கோஸ், கிறிஸ்டலைன் சுக்ரோஸ், மேப்பிள், மொலாசஸ்னு சுகரை பல பேர்ல நீங்க பார்க்கலாம். அதுவே ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு கிளைம் பண்றாங்கன்னா அந்த ஆரோக்கியமான உணவுடைய இன்கிரீடியன்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்றதையும் கவனிங்க. 100 கிராம் உணவு இல்ல 100 ml ஜூஸ்ல 22.5 கிராமுக்கு மேல சர்க்கரை இருந்தா அது அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய உணவு. 5 கிராமுக்கும் கீழே சர்க்கரை இருந்துச்சுன்னா அது கம்மியான சர்க்கரை இருக்கக்கூடிய உணவு பொருள். இதை எதையுமே செக் பண்ணாம சர்க்கரை மட்டுமே அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர ஒபீஸா இருப்பாங்க. அவங்களுடைய கழுத்தான அண்டராம் பகுதிகளில் டார்க் அண்ட் வெல்வெட்டி பேச்சஸ் இருக்கும். இது எல்லாமே குழந்தைங்க எக்ஸஸா சாப்பிடக்கூடிய ஒயிட் சுகர் அண்ட் ஃப்ரீ சுகர்ஸ்னால வரும். 2 வயசு வரை குழந்தைங்களுக்கு சர்க்கரையே கண்ணில் காட்டாம இருக்கிறது நல்லது. 4லேருந்து 6 வயசு உள்ள குழந்தைங்க 19 கிராமுக்கும் கம்மியா சுகர்ஸ் எடுக்கிறது நல்லது. 7லேருந்து 14 வயசு உள்ள குழந்தைங்க 24 கிராமுக்கும் கம்மியான சர்க்கரையும், 11 வயசுக்கும் மேல இருக்கக்கூடிய குழந்தைங்க 30 கிராமுக்கும் கம்மியான சர்க்கரை எடுக்கிறது நல்லது. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டா சர்க்கரையை டோட்டலா கட் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க உங்க குழந்தைக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பாய்.